இதுதான் பின்னாக்கு சித்தர் தவம் செய்த இடம். 18 சித்தர்களில் ஒருவரான பின்னாக்கு சித்தர் சென்னிமலை முருகன் கோவிலின் தெற்கு பகுதியில் உள்ள ஒரு குகையில் தவம் புரிந்தார். வரலாற்று ரீதியாகவோ அல்லது இலக்கிய ரீதியாகவோ எத்தனை ஆண்டுகள் இவர் தவம் புரிந்தார் என்று துல்லியமாக குறிப்பிடவில்லை. இருந்தாலும் பல நூற்றாண்டுகளாக இங்கு அவர் தவம் செய்ததாக பக்தர்களாலும் உள்ளூர் மக்களாலும் நம்பப்படுகிறது. சித்தர்களை பொறுத்தவரை அவர்கள் நீண்ட காலம் தவம் செய்யும் வல்லமை பெற்றவர்கள் என்று கருதப்படுகிறார்கள். சென்னிமலைக்கு சென்று பின்னாக்கு சித்தரை வழிபடுவதன் மூலம் வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது. முக்கியமாக சித்தர் தவம் செய்த குகையில் நிலவும் அமைதியான சூழல் மனக்குழப்பங்களை நீக்கி மன உறுதியையும் ஆன்மீக தெளிவையும் தருவதாக சொல்லப்படுகிறது. தீராத இன்னல்களும் காரிய தடைகள் மற்றும் நீண்ட நாள் பிரச்சனைகளும் பின்னாக்கு சித்தரின் அருளால் விலகும் என்பது பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கை. சித்தர்கள் என்றாலே மருத்துவத்திலும் வல்லவர்கள் என்பதால் உடல் உபாதைகள் நீங்கவும் பிணிகள் தீரவும் இவரை வேண்டி வழிபடுகின்றனர். ஆன்மீக பாதையில் இருப்பவர்கள் யோகக்கலை மற்றும் தியானத்தில் சித்தி பெற இவரை தியானிப்பது சிறப்பாக கருதப்படுகிறது. பின்னாக்கு சித்தர் தவம் செய்த குகைக்கு அருகிலேயே அவரது ஜீவசமாதியும் உள்ளது. சென்னிமலை முருகனை தரிசித்த பின் மலைப்பாதையில் உள்ள இவரது குகைக்கு சென்று அமைதியாக அமர்ந்து தியானிப்பதே சிறந்த வழிபாடாக கருதப்படுகிறது. இதுதான் பின்னாக்கு சித்தரின் ஜீவசமாதி. அடுத்த பதிவில் மற்றொரு ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்வோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.